இங்கே காலேப் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், அவனுடைய வாழ்க்கையிலே காத்திருப்பின் காலங்கள் முடிந்தவுடனே கிட்டத்தட்ட 45 வருடங்களாக காத்திருந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் 45 வருடம் தாண்டி அவனுடைய கண்கள் பார்க்கும்படியாய் மட்டுமல்ல, அவன் சுதந்தரிக்கும்படியாய் ஆண்டவர் இங்கே உதவி செய்கிறார். நான் நம்புகிறேன் இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் பல ஆண்டுகளாக ஏதாவது ஒரு காரியத்திற்காக நீங்கள் காத்திருக்கலாம். இந்த காலேப்பை சுற்றி இருக்கிற நிறைய பேர் 40 வயதுல நீ காத்திருந்த, ஆனா இப்பொழுது 84 வயதாகிறது. அந்த பலன் உங்ககிட்ட இருக்காது, அந்த தைரியம் உங்ககிட்ட இருக்காது. இன்னைக்கு அந்த விஷயம் உனக்கு கிடைச்சி என்ன பிரயோஜனம், அது எப்படி உனக்கு கிடைக்கும், அது கிடைச்சும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் 84வது வயதிலே 45 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினது மட்டுமல்லாமல் அதை சுதந்தரிக்கவும் பண்ணின அந்த ஆண்டவர் இன்று இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் பல வருடமாய் காத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் இந்த மாதம் முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் கண்கள் காண கர்த்தர் கிருபை செய்வார். இந்த வருடம் முடிகிறதற்குள்ளே நீங்கள் காத்திருக்கிற அந்த காரியம் உங்களுக்கு சேரும். நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாக்குத்தத்தத்தை விசுவாசித்த அன்னைக்கு எவ்வளவு பலனா இருந்தீங்களோ, அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்களோ, அன்றைக்கு கிடைச்சிருந்தா எவ்வளவு மகிழ்ச்சி ஆவீர்களோ, நான் நம்புகிறேன் அதுல 1% ஆசீர்வாதம் கூட குறையாமல் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததை ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள உதவி செய்வாராக. இந்த வேதம் சொல்லுகிறது, இவன் ஒரு கடினமான மலை நாட்டை, அப்படின்னா இவங்களுக்கு கிடைக்க போகிற அந்த எப்ரோன் அது ஒரு சாதாரணமானது அல்ல, ரொம்ப கடினமானது. அதில் பெரிய பெரிய ராட்சதர்கள் இருந்தார்கள், அங்கே சில ஏனாக்கின் புத்திரர்கள் இருந்தார்கள். அந்த இடத்திலே இருக்கிற ராஜாக்களை, அந்த இடத்திலே இருக்கிற ஜனங்களை ஜெயிப்பது அவ்வளவு சுலபமானது அல்ல. அங்கே இருந்த ஜோஷுவா தன் கூட இருந்த 12 கோத்திரங்களுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை அவன் பங்கிட்டான். எப்படி பங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த எல்லையிலிருந்து இந்த எல்லை வரைக்கும் ஒருவருடையது என்று அவங்க சீட்டு போட்டு சீட்டை எழுதி அதை குலுக்கல் முறையிலே ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொருத்தர் அதை எடுத்து அவர்களுக்கு அந்த சீட்டில் என்ன வருதோ, என்ன எழுதி இருக்கிறதோ அந்த இடத்தை அவர்களுக்கு அவர் கொடுத்தார். ஆனா காலேப் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் எழுதப்பட்டது அல்ல, சீட்டிலே போடப்பட்டது அல்ல, வாக்குத்தத்தம் பண்ணினதை அவன் பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் நம்புறேன் நிறைய பேர் நம்ம ஆசைப்படுவது எதற்காக என்று சொன்னா, நம்ம கையில எழுதுனது நமக்கு வேணும்னு ஆசைப்படுறோம். என்னுடைய தகப்பனார் ஏதாவது எனக்கு சம்பாரிச்சு வைக்க கூடாதா, என்னுடைய தாயார் எழுதி கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே, எனக்கு எழுத்தின் பிரகாரமாக எந்த ஆசீர்வாதமும் எனக்கு இல்லைன்னு யாராவது ஒருத்தர் இங்க கவலையில வந்திருக்கலாம். எனக்கு ஒண்ணுமே வைக்கல. ஆனால் நான் நம்புகிறேன், எழுத்தின் பிரகாரமாய் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமானால் அந்த ஆசீர்வாதம் விலையேற பெற்றதா இருக்கும், மகிமையா இருக்கும். அந்த ஆசீர்வாதம் யாரும் தர முடியாததா இருக்கும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் எழுத்தின் பிரகாரமாய் இருக்கிற ஆசீர்வாதத்தை ரொம்ப நாடி ஓடாதீங்க. அதற்காக சண்டை, அதற்காக வாக்குவாதம், அதற்கான பிரச்சனை இல்லவே இல்லை. எனக்கு ஒன்று கிடைக்கல, எனக்கு எழுதி தரல, அதற்காக ஃபைட் பண்ண வேண்டாம். நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேண்டும் என்றால், ஆண்டவரே நீர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின்படி என்னை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்களுடைய தகப்பனார் தருகிறதை விட பல மடங்கு அதிகமாய் உங்களுக்கு தரும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் தருகிறதை விட பல மடங்கு அதிகமாய் தரும். நீங்க எப்படி நம்புறீங்கன்னு தெரியல. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் பேரிலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமானால் நான் நம்புறேன், அந்த ஆசீர்வாதத்தை உங்க குடும்பத்தில் இருக்கிற யாருமே உங்களுக்கு தந்திருக்க முடியாது. என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய சொந்தங்கள் தர முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை எது நமக்கு தரும் என்றால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்கு தரும். பூர்வீக சொத்துகள், பூர்வீக ஆசீர்வாதங்கள் இல்லை அப்படின்னு
வருத்தப்படுகிற நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்கலாம். பாஸ்டர், எனக்கென்று எதுவுமே என்னுடைய குடும்பத்தில் வச்சு போகல. நான் அடிக்கடி யோசிக்கிறேன், ஒரு சொந்தமான ஒரு வீடு மட்டும் என்னுடைய குடும்பத்தில் யாராவது தந்திருந்தா, என்னுடைய தகப்பனார் தந்திருந்தா நான் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இல்லைல்ல அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இல்லவே இல்லை. அம்மா அப்பா கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட, எழுத்தின் பிரகாரமாய் உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை விட, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை மட்டும் நீங்க நம்பினீங்கன்னா, விசுவாசித்தீர்களே ஆனால் பல மடங்கு அதிகமாய் உங்களுக்கு வரும். அந்த ஆசீர்வாதத்தை யாரும் கணக்கிட முடியாது. அவ்வளவு நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு வல்லவர். நான் விசுவாசிப்பது, நான் ஏற்றுக்கொள்வது எழுத்தின்படியானது அல்ல, வாக்கு தத்தத்தின்படியானதை நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த காலேப் தனக்கு 40 வருடங்களுக்கு முன்பாக வாக்குத்தத்தம் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதற்கு இவர் என்ன பண்ணினாரு? இந்த காலேப் என்கிற கேரக்டர் ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர். வேதத்திலே பல ஜனங்கள் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்திற்கும் அதிகமான பேர் புறப்படுகிறார்கள். அவங்க ஒவ்வொருத்தருடைய நோக்கம் கானான் தேசத்துல காலடி எடுத்து வைக்கணும், கானான் தேசத்திலே ஓடுகிற நதியினுடைய தண்ணீரை குடிக்கணும், கானான் தேசத்திலே இருக்கிற அந்த திராட்சை கொலையிலிருந்து பழங்களை எடுத்து சாப்பிடணும். ஒரு பெரிய கற்பனை. கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் தாண்டி தன்னுடைய தாத்தா, தன்னுடைய முன்னோர்கள் அவர்களெல்லாம் ஆசைப்பட்ட ஒரு இடத்தை பார்க்க போகிறதுக்கு அத்தனை பேரும் ரொம்ப சந்தோஷமாய் எதிர்கொண்டு போனார்கள். ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவர்கள் போகிற வழியிலே வனாந்தரத்திலே எல்லாரும் மரித்து போனார்கள். அந்த 20 லட்சம் பேர்ல 2 பேர் மட்டும்தான் கானானுக்கு போய் சேர்ந்தார்கள். நூனின் குமாரனாகிய ஜோஷுவாவும் இந்த காலேப், இவர்கள் 2 பேரை தவிர வேறு யாரும் அந்த கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. இவங்க 2 பேரும் முக்கியமானவங்களா தெரிஞ்சாங்க. அதுல ஒருத்தரை மோசே, அவர்களை நடத்தி கொண்டு வந்த மோசே மரித்த பின்பு அவர்களை நடத்துவதற்கு ஆண்டவர் லீடர் ஆக்கினார். ஆனா இன்னொரு காலேப்பை கர்த்தர் கைவிடவில்லை. இவனும் இந்த மனிதனும் ஒரு ஸ்பெஷலான மனிதனாக இருந்தான். இவனுடைய வாழ்க்கையிலே இவனுக்கு இருந்த 3 குணங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வேதத்தை திறந்து அந்த 3 குணங்களையும் நம்ம வாசிக்க போகிறோம். வேதத்தை திறந்து வாசிக்கலாமா? எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனம், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலேப் என்கிற இந்த தேவனுடைய மனுஷன் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு இவனிடத்தில் நிறைய நல்ல குணம். இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திலே ஏறக்குறைய அருகாமையில பக்கத்துல வந்துட்டாங்க. இப்போ அந்த பட்டணத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்பாக இந்த தேவனுடைய மனுஷன் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு தலைவர்களை நியமித்து வேவு பார்க்கிறதற்காக. அப்படின்னா அந்த நாடு எப்படி இருக்குது, எப்படி பிடிக்க முடியும், அதற்கு எப்படி வழிகள் இருக்கிறது, அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு அவர்களை வேவு பார்க்கிறதற்காக அனுப்பி விடுகிறார். இந்த 12 பேரும் போறாங்க. அதுல 12 பேரும் போயிட்டு திரும்பி வர்றாங்க. வரும்போது அவர்களுடைய கையிலே கொண்டு வந்திருக்கிற திராட்சை குலைகள் அவ்வளோ பெருசா இருந்துச்சாமா. பொதுவாக நம்ம வீட்டில் சாப்பிட்ற ஒரு திராட்சை கொலை ஒரு 100 கிராம் 200 கிராம் 300 கிராம் அப்படி தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த மனிதர்கள் கொண்டு வந்த ஒரு திராட்சை குலை கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ வெயிட் அளவுக்கு இருக்கிறது. அவ்வளோ பெரிய செழிப்பான தேசம்தான் இந்த தேசம். அவ்வளோ மகிழ்ச்சியாக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த பழத்தெல்லாம் அவங்களுக்கு காமிச்சு
நம்ம சுதந்திரிச்சிருவோன்னு சொல்லும்போது 10 பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை நம்ம அதை சுதந்திரிக்க முடியாது, அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ராட்சதர்கள், பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் பார்த்தோம், நம்மளால யுத்தம் பண்ண முடியாது, நம்ம யுத்தத்திற்கு பழக்குவிக்கப்பட்டவர்கள் அல்ல. 12 பேர் போனதுல 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள், நெகட்டிவானதை பேசினார்கள், எதிர்மறையாய் பேசினார்கள், அவிசுவாசத்தை ஜனங்களுக்குள்ளே விதைத்தார்கள். ஆனா அந்த 12 பேர்ல ஒரு தேவ மனுஷன் தான் காலேப். வேதம் சொல்லுகிறது, அத்தனை பேரும் துர்ச்செய்தியை அவர்களுக்குள்ளே விதைக்கும் போது நம்பிக்கையான ஒரு செய்தியை கொடுத்து, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா கண்டிப்பா அந்த மலை நாட்டை சுதந்திரிக்க முடியும். இதுவரையிலும் ஆண்டவர் நம்மளை நடத்தினார்ல, நீங்க ஏன் பயப்படுறீங்க? பயப்பட வேண்டாம், நம்ம ஈஸியா முறியடிச்சிருக்கலாம், நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அத்தனை பேருக்கும் நல்ல செய்தியை கொடுத்தவர் இந்த காலேப். அப்போ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய காத்திருப்பு இல்லை என்றால் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டுமானால் உங்களுக்கும் எனக்கும் தேவையான முதல் அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, பெரிய தைரியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உறுதியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபெய்த், உறுதியான ஒரு விசுவாசத்தை கர்த்தர் உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் எதிர்பார்க்கிறார். நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய விசுவாசம் என்னவா இல்லை அப்படின்னு சொன்னா உறுதியா இல்லை. ஆனால் வேதத்தில் பல தேவனுடைய மனிதர்கள் அவருடைய விசுவாசத்தில் எப்படி இருந்தாங்கன்னா உறுதியா இருந்தாங்க. எங்களை புறப்பட பண்ணினவர் கர்த்தர், எங்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னவர் கர்த்தர், இவ்வளவு நாள் வழி நடத்தினவர் கர்த்தர், இத்தனை நாளும் என்னை கொண்டு நடத்தி இவ்வளவு தூரம் என்னை நடத்தின கர்த்தர் எத்தனை வருடமானாலும் நிச்சயமாய் எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் அவர் விடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்கள். உங்களுடைய விசுவாசம் ஒருவேளை பெயர்ந்து போயிருக்கலாம். உங்க விசுவாசம் ஒருவேளை நீங்க ஆண்டவரை நம்பின நம்பிக்கை இன்னைக்கு தடுமாறுகிறது போல இருக்கலாம். இத்தனை காலமாச்சே, இத்தனை நாளாச்சே, என்னால நம்பவே முடியலையே. ஆனா கர்த்தர் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், உங்க விசுவாசம் மட்டும் உறுதியாய் இருக்குமானால் நிச்சயமாகவே நீங்கள் அந்த கானானை சுதந்தரிப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த காலேப்பை சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொல்றாங்க, இல்ல நாங்க போக மாட்டோம். 10 பேர் சொல்றாங்க, நாங்க போக மாட்டோம், சூழ்நிலை சரியில்லை, அங்க இருக்கிற நபர்கள் சரியில்லை, அங்க இருக்கிற சிச்சுவேஷன் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ஆனா அந்த காலேப்புக்குள்ள மட்டும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இல்ல, என்னுடைய விசுவாசத்தை நான் ஒரு நாளும் விட மாட்டேன். இவ்வளவு தூரம் என்னை நடத்தி வந்த கர்த்தர் நிச்சயமாய் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவது இல்லை. எனக்கு அவர் தர வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அவர் குறித்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். எனக்கு ஒன்று தேவை, நான் உறுதியான விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவங்களுடைய மனைவி இல்ல இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருப்பீரோ, எத்தனை நாள் உறுதியா விசுவாசமா இருப்பீங்க? ஆனா யோபு என்ன சொல்றாருன்னா, இல்ல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆமென். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளைக்கு முன்பாக நிற்கும் போது அவர்கள் எத்தனையோ அந்த சூளையை பெருசு பண்ணும்போது அவங்க விசுவாசத்தினுடைய அளவு குறைஞ்சிரும் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க அப்படி என்னுடைய விசுவாசத்தை குறைக்க போறதில்லை. வாழ்வானாலும் தாழ்வானாலும் என்ன வந்தாலும் கர்த்தர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும் எங்களுடைய விசுவாசத்துல எப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னா உறுதியாயிருப்போம். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நீர் எனக்கு கொடுக்கிற வரை, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற வரை, சொல்லுங்க முழு பலத்தோடு உறுதியாய் சொல்லுங்க, ஆண்டவரே உறுதியாய், மன உறுதியாய், அந்த பக்கம் இந்த பக்கம் நாங்கள் திரும்ப போறது இல்லை. ஆண்டவரே எந்த சூழ்நிலையை நாங்கள் பார்த்தாலும் எங்க மனசுல ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. உம்மை உறுதியாய் பற்றி பிடிப்பதற்கு, எங்களுடைய விசுவாசம் உறுதியானதாய் இருப்பதற்கு.
ஹல்லேலூயா. ஸோ 40 வருஷத்திலிருந்து ஆரம்பித்து நாளுக்கு நாள் பின்னாடி போகிற விசுவாசமாக இருக்கக்கூடாது. சில வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்ததற்கு பிறகு அவர்கள் சூழ்நிலையை பார்த்து அவங்களுடைய விசுவாசத்தினுடைய உறுதி நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறது. ஐயோ இது நடக்காது இது நடக்காது அப்படின்னு வந்துடும். ஆனால் ஒன்று நினச்சிக்குங்க, இல்லவே இல்லை, ஆண்டவர் நமக்கு சொன்னதை நிச்சயம் கர்த்தர் செய்வார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவை என்ன அப்படின்னு சொன்னால், அந்த காரியத்தை அடைகிற வரைக்கும், அது எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த உறுதியான விசுவாசத்தை நான் எடுத்து போடுவதே இல்லை. சத்துருக்கு முன் எனக்கு ஒரு பந்தி உண்டு என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நாள் சத்துருக்கு முன் ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். என் தலையை நிமிர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் நிச்சயம் ஒரு நாள் என் தலையை நிமிர பண்ணுவார். ஓ, என்னுடைய வாழ்க்கை சீராகும் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு ஒரு நாள் செய்யாமல் போவதே இல்லை. ஹல்லேலூயா. மற்றவங்க அத்தனை பேரும் தங்களுடைய முன்பாக இருக்கிற ஏனாக்கின் புத்திரரை பிரச்சனையை தான் பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையாகிய காலேப் 40 வருஷமா ஒன்றை மட்டும்தான் பார்த்தாரு. எது அப்படின்னா, அது கர்த்தருடைய வார்த்தை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போவதே இல்லை. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பாக நிறைய ஏனாக்கின் புத்திரரை போல பிரச்சனைகள் இருந்தாலும், உங்க கண்ணு அதற்கு நேராய் கடந்து போனாலும், ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு உறுதியான விசுவாசம் என்கிறது எனக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிற எதிரியே அல்ல. நான் எதை மட்டும்தான் பார்ப்பேன்னா, வாக்கு தத்தத்தையே நான் பார்ப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எனக்கு முன்னாடி இருக்கிற வாக்கு தத்தத்தை நான் பார்ப்பேன். எனக்கு சொன்னதை நிச்சயம் செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடத்திற்காக ஜெபம் பண்ணும்போது இந்த இடத்துல நிறைய ஜன்னல் இருந்துச்சு. அந்த சேர் போட்டிருக்கிற அந்த பார்ட்டில் அப்போது அந்த இடத்துல நடந்து ஜெபம் பண்ணும்போது ஜன்னலை திறந்து ஒரு நாள் அப்படியே ரொம்ப வைராக்கியமாய் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய ஆறுதல் எனக்கு வருகிறது. அப்படியே மனசுக்குள்ளே கண்டிப்பாக இது கிடைச்சிரும், ஆண்டவருடைய ஊழியத்திற்காக இதை கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டாரு. ஆனால் பெரிய மலை, இது ஒரு மிகப்பெரிய மலை, அதை சுதந்திரிப்பதற்கு ஒரு 0% கூட நம்பவே முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் அதற்கு பிறகு நான் கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு கண்ணீர் வரல, எனக்கு சந்தோஷம் தான் உள்ள வருது. என்னை அறியாமலே நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவரே கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே, நீ வாக்கு பண்ணதற்காக நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்படியே சில வருடங்கள் தாண்டினது. கரெக்டாக நம்ம அக்ரிமெண்ட் போடுகிற அந்த நேரத்தில் கொரோனா அப்படி அந்த டைம் வருது. என்ன பண்ணுவோம், எப்படி இதை கொண்டு போவோம்? ஒரு பெரிய புயல். இந்த பஞ்சமுள்ள காலத்தில் இதை நிறைவேற்றுறது எப்படி சாத்தியம்? ஆனாலும் ஒரு நாள் வாக்கு பண்ணின கர்த்தர் மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் சொன்னபடியே அத்தனை தடைகள் இருந்தாலும் அதை அனைத்தையும் முறியடித்து கர்த்தர் ஆதரவுகளை கொண்டு பஞ்சமுள்ள காலத்திலேயே அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்ய முடியுமானால், உங்க வாழ்க்கையில ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாரே ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எந்த சாத்தியமே இல்லைன்னாலும் உங்களுடைய உறுதியான விசுவாசத்தை மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்குங்க. நான் நம்புறேன், கண்டிப்பாக சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் ஜெபிக்கிறதற்கு ஆப்போசிட்டா நடக்கலாம், நீங்கள் விரும்பினதற்கு நேர்மாறாய் நடக்கலாம். உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது ஒண்ணு, உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது எதிர்மறையாய் நடக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசம் மட்டும் உறுதியாய் இருக்கட்டும். நிச்சயமாய் விசுவாசத்தை கனப்படுத்துகிற கர்த்தர், உங்களுடைய நம்பிக்கையை கனப்படுத்துகிற கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். உங்கள் பிள்ளைகளுடைய மகிமையை காண்பீர்கள். உன் மகனை குறித்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், உங்கள் மகளை குறித்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், உங்கள் எதிர்காலத்தை குறித்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். நம்புறவர்கள் கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோம். அப்பாவை பார்த்து, ஆண்டவரே எனக்கு ஒரு உறுதியான விசுவாசம், எனக்கு ஒரு உறுதியான விசுவாசம்.
ஹல்லேலூயா. இதுக்கு தான் உங்களுக்கு போராட்டமே வரும். உங்களுடைய விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க முடியாதபடி சத்ரு பலவிதமான சூழ்நிலையை கொண்டு வந்து வைப்பான். என்னுடைய ஊரை விட்டு ஊழியத்திற்காக கிளம்பும் போது இருந்த விசுவாசம் கொஞ்சம் இல்லை, அவ்வளவு உறுதியான விசுவாசம். எங்க அப்பா இல்லை, நீ ஒரு ரூபா கூட என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது, நீ எப்படி படிச்சிருவேன்னு தெரியல, அந்த ஒரு சூழ்நிலை. ஆனா அப்ப இருந்த விசுவாசம் அவ்வளோ ஃபெய்த். பரவாயில்ல, கர்த்தர் நடத்துவார். ஆனா நாட்கள் தாண்ட தாண்ட கொஞ்சம் கொஞ்சம் தேவைகள் வர வர படிச்சு முடிப்போமா என்கிற ஒரு பெரிய பயம் வந்துச்சு. எப்படி முடிக்க போறோம் அப்படின்னு நினைச்சோம். ஆனாலும் கர்த்தர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து என் விசுவாசத்தை மட்டும் திடப்படுத்துங்க ஆண்டவரே, என் விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே, என் நம்பிக்கையை எடுத்துடக்கூடாது ஆண்டவரே. அப்போ கர்த்தர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினார். ஆனா இன்று வரையிலையும் கர்த்தருடைய கரம் கிருபையாய் நடத்துகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் இன்று காலேப்பிடத்திலே இருந்த அந்த ஆவியை கர்த்தர் தரப்போகிறார். அந்த உறுதியான விசுவாசத்தை கர்த்தர் தரப்போகிறார். மறுபடியும் கர்த்தர் ஒரு நம்பிக்கையை தரப்போகிறார். இல்லை, நீங்கள் காத்திருக்கிற காரியம் நிச்சயமாய் கைகூடி வரும், வெகு சீக்கிரத்திலே கைகூடி வரும். நம்மை உண்டாக்கின கர்த்தர் நமக்காக அந்த காரியத்தை செய்து முடிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தார். பயமில்லை, கர்த்தர் பயமில்லையே, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்ய பயமில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் குருகாமாயிருப்பதால் காலக்காலம் எனக்கில்லை. சொல்லுவா, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. ஹல்லேலூயா. நான் நம்பிடும் தேவன் குருகாமாயிருப்பதால் காலக்காலம் எனக்கில்லை. சொல்லுவா, முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை சுதந்தரிக்க பயம் இல்லை, மேலானதை சுதந்தரிக்க. கைகளை மேல தட்டி சொல்லுவோ, பயமில்லை, கர்த்தர் பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, கர்த்தர் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. ஓ ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு நம்பிடும் தேவன் எனக்கில்லையே. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த, கர்த்தர் என்னோட பேசின அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு இருக்க வேண்டிய முதல் கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய விசுவாசத்தில் நான் என்னவா இருக்கணும்னு சொன்னா, சொல்லுங்க, என்ன நடந்தாலும் சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் என்னுடைய விசுவாசத்தை மட்டும் நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தளரவே விடக்கூடாது. சிறுவேளை ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், இறங்குறதும் ஏறுகிறதுமா இருக்கலாம். அது நடக்காதது போல இத்தனை வருஷம் நடக்காததா இனி நடக்க போகுது. ஆனா காலேப் சொல்றாரு, 40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கர்த்தர் தருவேன்னு சொன்னாரு. 40 இயர்ஸ், 40 வருஷம், இப்போ 45 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க எப்படிங்க? இல்லை எஜமானன் அன்னைக்கு இருந்த அதே ஃபெய்த்து, அன்னைக்கு இருந்த அதே விசுவாசம் இன்னைக்கு எனக்கு இருக்குது.
இன்னைக்கு எனக்கு இருக்குது. கர்த்தர் எனக்கு நிச்சயம் சொன்னதை செய்து முடிப்பார். நான் நம்புகிறேன் இந்த மாதம் ஒரு ஸ்பெஷலான மாதம். நீங்கள் பல மாதங்களாய் பல வருடங்களாய் காத்திருக்கிறது இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்கள் கண்கள் காண செய்ய போகிறார். நிச்சயம் அது நடக்க போகிறது. நீங்கள் இந்த மாதம் சுதந்திரிக்க போகிற மாதமாக இருக்க போகுது. நான் காலை எப்படி அத்தனை வருஷமாய் காத்திருந்ததை சுதந்திரிக்கிற ஒரு நாள் வந்துச்சோ, நான் நம்புகிறேன், நான் இந்த பலிபீடத்திலிருந்து நம்புகிறேன், கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் உங்களை சுதந்திரிக்க பண்ண போகிறாரு. நீங்கள் கேட்டு வாங்க போகிறீங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இதை பெற்றுக்கொள்ளுங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு நீர் வாக்கு கொடுத்ததை எனக்கு செய்யுங்க, எனக்கு நீங்கள் சொன்னதை செய்யுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நிச்சயமாய் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே கர்த்தரை உங்களுக்கு செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஜெபிக்க போகிறீங்க? ஃபஸ்ட்டு நம்பர் 1, முதல்ல எனக்கு என்ன விசுவாசம் வேணும்னா சொல்லுங்களேன். உறுதியான விசுவாசம். உறுதியான விசுவாசம். காலடி எடுத்து வச்சிட்டோம் சிஸ்டர், காலடி எடுத்து வச்சிட்டோம் பிரதர். அது என்னவானாலும் கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. முடிவு எடுத்துட்டோம். நம்ம நிறைய பேரை வெறுத்து தான் இதில் காலடி எடுத்து வச்சோம். இந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வந்தால் நிறைய சவால்களை சந்திக்கணும்னு நமக்கு தெரியும். நிறைய பேர் கேள்வி கேட்பாங்கன்னு நமக்கு தெரியும். அவர்களை போல நடக்கலை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கன்னு தெரியும். ஆனால் நீங்களும் நானும் எடுத்து வச்சிருக்கிற காலடி மண்ணு மேலேயோ சேறு மேலேயோ அல்ல. நம்ம எடுத்து வச்சிருக்கிற காலடி கற்பாறையின் மேலே எடுத்து வச்சிருக்கிறோம். நம்மளை அழைத்தவர் பெரியவர், நம்மளை வேறு பிரித்தவர் பெரியவர். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் உங்கள் விசுவாசத்தை மட்டும் தளர விடாதீங்க. உங்களுடைய எதிரி எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் அவங்கள ஜெயிக்கக்கூடிய அந்த பலனை 84 வயசில் கர்த்தர் தர முடியுமானால், 40 வயசில் இருந்த அந்த பலன் 84 வயதில் இருக்குமே ஆனால் கண்டிப்பாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த நாளில் அந்த பலன் வரும். இனி எனக்கு தந்து எதுக்கு அப்படின்னு கேட்க வேண்டாம். இனி எனக்கு தந்தா நான் எப்படி செய்வேன் அப்படின்னு கேட்க வேண்டாம். இனி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த நாளில் உங்களுக்கு என்ன பலன் இருந்துச்சோ, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுற அன்னைக்கும் அதே பலன் உங்களுக்குள்ளே இருக்கும். வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது அன்னைக்கு என்ன சந்தோஷம் இருந்துச்சோ அதே சந்தோஷத்தை கர்த்தர் அதை நிறைவேற்றுகிற நாளிலையும் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் வைத்திருப்பார். ஆமேன் சொல்லுங்கள். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண ஆண்டவரே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய உறுதியான விசுவாசம், எனக்கு ஸ்ட்ராங்கான ஃபெய்த்து, என்னுடைய விசுவாசத்தில் நான் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயவே கூடாது. சொல்லுங்க, ஆண்டவரை நான் நம்பணும், நான் விசுவாசிக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரை நீர் எனக்கு செய்வீர்னு நான் நம்பணும். ஆமே ஸ்தோத்திரம். அதை நான் மாற மாட்டேன். ஆண்டவரை 40 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே நம்பிக்கையை இன்னைக்கு இந்த ஆராதனை முடிக்கும் போது கர்த்தர் எனக்கு நீ தரப்போகிறதற்காக நன்றி. உன் கைகளில் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டிருப்பாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார் அல்லவா? உன் வீட்டினுடைய திருமணத்தை ராஜா விட்டு கல்யாணம் போல நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்தார் அல்லவா? நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று வாக்கு கொடுத்தார்ல. அன்றைக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாய் இருக்குமானால் அந்த வாக்கு தத்தம் வேறு யாருடையதும் அல்ல, அது உங்களுடையது. கண்டிப்பாக அது நிறைவேறும். கைகளை தட்டி அப்பா சமூகத்தில் இப்போ இந்த கரங்களை தட்டும் போது ஒரு உறுதியான விசுவாசம், வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாத ஒரு விசுவாசம் என் ஜனங்களுக்குள்ளே இப்பொழுது பற்றி பிடிப்பதாக. ஹல்லேலூயா, நன்றி அப்பா. ஆமேன். இரண்டாவதாக ஒரு காரியத்தை வேகமாக நம்ம வாசிக்கலாமா? யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையா கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு என்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மலை நாட்டை அப்படின்னா கர்த்தர் சொன்ன இந்த மலை நாட்டை நிறைய பேர் எடுக்கிறதற்கு முன் வரல. ஏன் அப்படின்னு சொன்னா, அங்கே ஏனாக்கின் புத்திரர் இருக்கிறார்கள். நிறைய பேருக்கு இந்த நாடு உங்களுக்கு வேணுமான்னு கேட்டா, இல்ல அது ரொம்ப கடினம், அங்க இருக்கிற ஜனங்கள் கடினம், அதனால எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா இங்க காலேப் ஒன்ன செலக்ட் பண்ணாரு. என்ன செலக்ட் பண்ணாரு அப்படின்னா, அந்த கடினமான மலை நாட்டை எனக்கு தாரும், கர்த்தர் என்னோடு இருந்தால் நான் அவர்களை துரத்தி விடுவேன். ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுவரைக்கும் நீங்க லெகுவானதே கேட்கலாம், ஈஸியானதை கேட்கலாம். ஆனா இப்ப ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற அந்த பாதை, உங்களை கொண்டு போய் வைத்திருக்கிற சிச்சுவேஷன் ரொம்ப கடினமானதா இருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் லெகுவானதிலே வெற்றி அடைவது அல்ல, கடினமானதா இருந்தாலும் அங்கே இருக்கிற சகலத்தையும் ஜெயித்து அதிலே வெற்றி அடைகிறதற்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த காலேப் என்ன கேட்கிறார் அப்படின்னா, அந்த கடினமான மலை நாட்டை எனக்கு தாரும். ஏன் எனக்கு தாருங்கன்னு கேட்கிறான் அப்படின்னா, 40 வயதிலே இருந்த அந்த பலன் எனக்கு இப்பவும் இருக்கிறது. அப்போ சிலர் வயது தாண்ட தாண்ட நாட்கள் போக போக நமக்கு தைரியம் நிறைய பேருக்கு குறைஞ்சிரும், நிறைய பேருக்கு பலன் குறைஞ்சிரும். அவ்வளோ வேகமாக நம்ம ஓட மாட்டோம், அவ்வளோ வேகமாக செய்ய மாட்டோம். பாருங்க, ஏஜ் தாண்டினதற்கு பிற்பாடு நிறைய பேர் அப்படியே ஸ்லோவாகிடுவாங்க. சரி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கலாம், எதனாலும் யோசிப்பாங்க, கொஞ்சம் அவங்க பயப்படுவாங்க. ஆனால் இந்த காலேப் 84 வயதானதற்கு பிற்பாடும் அவர் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு இருந்த அந்த தைரியம் இன்றும் எனக்கு இருக்கிறது. நம்பர் 1, முதலாவதாக அன்னைக்கு இருந்த விசுவாசம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்குது. நம்பர் 2, அன்னைக்கு இருந்த தைரியம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்ற வேண்டுமானால், நம்பர் 1, முதலாவது வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த நாளில் இருந்த அந்த விசுவாசம் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் இருக்கணும். நம்பர் 2, வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது உங்களுக்கு இருந்த அதே தைரியம். நாட்கள் தாண்டலாம், காலங்கள் தாண்டலாம், பலவீனமாகலாம், வயது தாண்டி போகலாம். ஆனால் என்னுடைய காலைப்பிடத்தில் இருந்த ஒன்று என்ன தெரியுமா? அன்னைக்கு இருந்த பலன், அந்த மனதைரியம் இன்றும் எனக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஒன்று தாரும், மன தைரியத்தை எனக்கு தாரும். ஆண்டவருடைய சீடர்கள் 12 பேர், அதில் சிலருடைய பிரசங்கத்தை கேட்டு அப்படியே பிரமித்தார்களாம், அவருடைய தைரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார்களாமா. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த பெரிய சக்தி என்னன்னா, அத்தனை சோதனையின் மத்தியிலையும் அவங்க தைரியமாக இருந்தாங்க. நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கர்த்தர் தருகிறார். நீங்கள் போய் இனி அந்த சத்துருக்கு முன்னாடி நிற்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை தருவார். அந்த சவாலுக்கு முன்பாக இருக்கும்போது உங்களுக்கு பயமுள்ள ஆவி அல்ல, கர்த்தர் நல்ல தைரியத்தை கர்த்தர் தருவார். ஆண்டவர் உங்கள் வலதுகரத்தை பிடிச்சி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ பயப்படாத, நீ பயப்படாத, உனக்கு அதிக பலனுக்கேன அந்த தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அந்த தைரியத்தோடு நீ காத்திரு, கண்டிப்பாக காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே என்ன தைரியத்தினால நிரப்பு. சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, என்ன தைரியத்தினால நிரப்பு. எனக்கு அன்னைக்கு இருந்த தைரியம், அன்றைக்கு இருந்த தைரியம், இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது எனக்கு இருந்த தைரியம் இப்போ எனக்கு இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் இணைக்கப்படும் போது இருந்த தைரியம் எனக்கு இல்லை. இந்த பிஸ்னஸை நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு இருந்த தைரியம் இன்னைக்கு எனக்கு இல்லை. என்னுடைய தைரியமெல்லாம் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாஸ்டர், இந்த வார்த்தை வேற யாருக்கும் இல்லை, எனக்கான வார்த்தை தான். நான் தான் ரொம்ப தைரியம் குறைஞ்சு நான் வந்திருக்கிறேன். எனக்கு இப்போ தைரியமே இல்லாமல் இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. பயத்தினாலே நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். இவங்க ஏதாவது செஞ்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குது. ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய
எனக்கு காலேப்புக்கு 40 வயசுல இருந்த அந்த தைரியத்தை கர்த்தர் 84 வயசுல தர முடியுமானால் எனக்கும் நீர் தர முடியும். எனக்கும் நீர் தர முடியும். ஹல்லேலூயா. கவனிங்க எல்லாரும், வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிறதற்கு நமக்கு ரொம்ப தேவையான ஒன்று என்ன அப்படின்னா தைரியம் நமக்கு மிகவும் அவசியம். எதை குறிச்சும் ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த சூழ்நிலைகள், எந்த போராட்டம் வந்தாலும் உங்களுக்கு கொஞ்ச காலம்தான், டெம்பரவரி தான். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனையை குறித்து பயப்படாதீங்க, வியாதியை குறித்து பயப்படாதீங்க, சூழ்நிலையை குறித்து பயப்படாதீங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்ச காலம்தான், கொஞ்ச நாள் தான், கொஞ்ச வருஷம்தான். அதற்கு பிறகு காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். இக்காலத்து பாடுகள் இனி எனக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. நான் கடந்து போகிற இந்த சூழ்நிலை கொஞ்ச காலம்தான், நான் கடந்து போகிற இந்த பிரச்சனை கொஞ்ச காலம்தான், கொஞ்ச காலம்தான். என் மனசில் ஆண்டவர் என்ன கொடுக்க போறாருன்னா, நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தைரியத்தை கர்த்தர் இன்னைக்கு வைப்பார். அதுவும் யாருடைய தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வைக்க போறாருன்னா காலேப்புனுடைய அந்த தைரியத்தை. ஆமென். அந்த பிரச்சனைக்கு நேருக்கு நேராக நீங்கள் போய் நிற்பீங்க, அந்த மனுஷனுக்கு முன்னாடி நேருக்கு நேராக போய் நிற்பீங்க, அந்த சவாலுக்கு முன்பாக நேருக்கு நேராக போய் நிற்பீங்க. உங்களை பார்த்து அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு பயமே இல்லையான்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, ஏசப்பாவே என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன பயம், கர்த்தர் என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன பயம், ஆண்டவர் என் கூட இருக்கும்போது இது நிச்சயமாய் நடக்கும். அப்படி ஒரு தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறதை நீங்கள் உணர்வீர்கள். உங்க உணர்வாங்க, உங்க மகன் உணர்வார்கள். ஹல்லேலூயா. இனி பயந்துட்டு இருக்கிற நாட்கள் அல்ல, தைரியமா இருக்கிற உங்களுடைய கணவனார் உங்களோடு கூட இருந்த அந்த நாட்களிலே இருந்த தைரியம் இன்று சிலருக்கு அற்று போயிருக்கலாம். என்னைக்கு அவர் என்னை விட்டு போயிட்டாரோ, என்னைக்கு அவங்க எடுத்தாங்களோ, அன்னையிலேருந்து எனக்கு இருக்கிற தைரியமே போயிடுச்சு, என் நம்பிக்கை என்னை விட்டு போயிடுச்சு. நான் ரொம்ப பயப்படுறேன், இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு பயப்படுறேன், என் பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பயப்படுறேன். இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய கணவனார் உங்களோடு இருக்கும்போது எவ்வளோ பெரிய தைரியம் இருந்துச்சோ அதை விட பல மடங்கு ஆண்டவராகிய இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது உங்கள் பிள்ளை உங்களோடு இருந்ததை விட தைரியம், உங்கள் குடும்பத்தில் உங்களை நடத்துகிற அம்மா அப்பா இருந்ததை விட உங்களுக்கு தைரியம். கர்த்தர் சொல்கிறாரு, உங்களை ஒரு பெரிய தைரியசாலியாய், உங்கள் பிள்ளைய ஒரு பெரிய தைரியசாலியாய் நீங்கள் கடந்து போகிற இந்த சூழ்நிலையை தைரியமாய் மேற்கொள்ள போகிறீர்கள். இந்த பாடுகளை தைரியமாய் மேற்கொள்ள போகிறீர்கள். கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே அந்த மகிமை வெளிப்படட்டும். யோசேப்பை தனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையை தைரியமாய் மேற்கொள்வதற்கு, தைரியமாய் எதிர்கொள்வதற்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார். தைரியமா, எவ்வளோ பெரிய தைரியமா மேற்கொள்றாங்க. சிங்கத்தினுடைய கெபி தனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு தெரிஞ்சதற்கு பிறகு ஒரு துளி கொஞ்சம் கூட பயமே இல்லாம தைரியமா அத்தனை நாளும் பலகனி வழி திறந்து வச்சு ஜெபம் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ தைரியமா சிங்கத்தினுடைய கெபியில போறாங்க, எவ்வளோ தைரியமா அக்னி சூளைக்குள்ள போனாங்க. ஸோ எவ்வளோ தைரியமா, இவங்களுக்கு இந்த தைரியமெல்லாம் யார் கொடுத்தா, எங்கேருந்து இந்த தைரியம் வந்துச்சு? தன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய போராட்டம், பிள்ளைகள் இறந்துட்டாங்க, பொருள் நஷ்டமாயிருச்சு, தன் சரீரத்தில் பலவீனம் வந்துருச்சு, உடம்புல முழுக்க வியாதி, எலும்பு கூட வலிக்குது. ஆனால் கூட ஒரு தைரியம், நான் முன்னாடி போனாலும் அவர் இல்லை, நான் பின்னாடி கிரியை செய்தும் அவரை காணேன், ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். எங்கிருந்து இந்த தைரியம் வந்துருச்சு? எங்கிருந்து இந்த தைரியம் வந்துச்சு? இந்த தைரியம் மனுஷன் கொடுத்தது அல்ல, இந்த தைரியம் சாப்பிட்ற ஆகாரத்தில் உண்டானது அல்ல. இந்த தைரியத்தை, சோதனையை கொடுத்த அந்த ஆண்டவர் தான் அந்த தைரியத்தையும் அவனுக்குள்ள வச்சார். அந்த ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் அப்பா அப்பா இப்போ இந்த செய்தியினுடைய நடுவிலே நான் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஆண்டவரே, யாரும் எடுத்து போட முடியாத அந்த பெரிய தைரியத்தை, அந்த காலேப்புக்குள்ள இருந்த தைரியத்தை இப்பொழுது எங்கள் பிள்ளைகள் மேல் வைப்பீராகப்பா. எனக்கு தைரியம் கொடுக்கிற கர்த்தர். ஆமென். பாடலாமா அந்த பாட்டை? ரொம்ப பிடிச்ச பாட்டு. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, உன் கர்த்தர் என்றும் உனக்கு துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாருமே அந்த பாட்டினுடைய ரொம்ப அழகான பயமில்லை. இந்த வரிசை, அந்த வரிகள் பாடும்போது ரொம்ப தைரியமா, எனக்கு பயம் இல்லை. ஆமென்.
இது ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போகும்போது கூட எனக்கு பயம் இல்லை, சோதனைக்குள்ள போகும்போது கூட எனக்கு பயம் இல்லை. என் கூட ஒருவர் இருக்கிறார், என் கூட ஒருவர் இருக்கிறார், என் கூட ஒருவர் இருக்கிறார். தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்தே இந்த பிரசவத்திற்கு ரொம்ப பயப்படுகிற ஒரு தங்கச்சி, ரொம்ப பயப்படுவாள். அப்போ அவள் பல வருடமாய் திருமணம் வேண்டாம் அப்படின்னு அவள் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு குழந்தைய பெத்தெடுக்கக்கூடிய தைரியம் எனக்கு இல்லை, அதனால எனக்கு கல்யாணம் வேண்டாம். அப்புறம் வம்படியாக அவங்க ஃபேமிலியில் பெற்றோர்கள் வற்புறுத்தி நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பண்ணி வச்சிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் ஒரே பயம், ஏன் அப்படின்னா எனக்கு குழந்தை உண்டாயிருமோ, அந்த குழந்தைய நான் எப்படி பெத்தெடுப்பேன் அப்படின்னு ஒரே பயமாகி தன்னுடைய கணவனாருக்கும் அவங்களுக்குள்ளே பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன் அப்படின்னு கேட்டால் எனக்கு பயமாக இருக்குது, நான் கன்சீவ் ஆகிட்டேன்னா நான் எப்படி குழந்தைய பெற்றெடுப்பேன், என்னால் தாங்க முடியாது. அப்புறம் பார்த்தா அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. இப்போ குழந்தை வயிற்றுல இருந்தால் ஒரே பயம், பிபி அப்படியே ஏறிடுச்சு, பயத்தில் சுகர் ஏறிடுச்சு, ரொம்ப பயம். அப்புறம் அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகும்போது பயத்தோடு போகும்போது உள்ள அப்படியே பயத்தில் உடம்பெல்லாம் வேர்த்து நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சு பிபி ரொம்ப ஹை ஆகும்போது அந்த டாக்டர், அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர் அந்த பிள்ளையினுடைய கையை பிடிச்சி பயமாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பாட்டு வேணா பாடுறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை நான் எப்படி பாட்டு பாடுறது அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்குற அந்த டாக்டர், சரி நீ பாட வேண்டாம், நான் உனக்காக பாடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ பாடல், ஏசுராஜா முன்னே சொல்கிறார் ஓசன்னா கீதம் பாடுவோம், அந்த பாட்டை பாடும்போது இந்த பிள்ளைக்குள்ள அந்த அம்மா பொட்டு வச்சிருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே பார்க்க முடியல. நீங்க எப்படி டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும், எனக்கு மட்டும் இல்லை ஒன்றை ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், நீ இந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் தனியாக வரல, ஏசப்பாவை கூட வந்திருக்கிறாரு, நீ ஏன் பயப்படுற, அதனால தான் என்ன ஒரு தூதனை மாதிரி உனக்கு அனுப்பியிருக்கிறாரு. சொன்ன உடனே அந்த பிள்ளைக்கு ஒரு தைரியம் வந்துச்சு பாருங்களேன். இல்லை டாக்டர் ஆப்ரேஷனுக்கு ட்ரை பண்ண வேண்டாம், நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி நார்மல் டெலிவரி. அப்போ நான் நம்புகிறேன் கர்த்தர் நம்மளை தைரியப்படுத்தணும்னா யாரையாவது ஒருத்தரை அனுப்பி தைரியப்படுத்துவார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் தைரியமாய் நமக்கு முன்னாடி நிற்க, நமக்கு முன்பாக இருக்கிற பர்வதத்தை பார்த்து நமக்கு ஏன் பயம், நமக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலையை பார்த்து ஏன் பயம், நமக்கு முன்பாக இருக்கிற மலையை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து ஏன் பயம். 40 வருஷமாய் காத்திருந்ததை ஒரு நாளிலே கொடுத்து மகிமைப்படுத்தின கர்த்தர் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை மாற்றுவதற்கு வல்லவர். கைகளை தட்டும் போது அக்கினி, தேவ மகிமை, தேவ மகிமை, ஸ்தோத்திரம். அந்த கடலிலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள், அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள். உங்கள் இருதயம் பயப்பட வேண்டாம், உங்கள் இருதயம் பயப்பட வேண்டாம். ஆமென். இந்த பாட்டு பாடும்போதே எல்லாரையும் கர்த்தர் தைரியத்தினால நிரப்ப போறாரு. உங்க எல்லாருக்கும் மனசுல ஒரு பெரிய பலனை கர்த்தர் தரப்போறாரு. இத்தனை நாட்களும் இருக்கிற அந்த பயம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன அந்த பாப்பாவுக்கு எப்படி வந்துச்சோ அந்த தைரியத்தை கர்த்தர் இப்ப நமக்கு தரப்போறாரு. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஹalleluya, கரங்களை தட்டி ஆமென். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக தைரியப்படுத்தும் ஆண்டவரே. ஓ பயமில்லை, என் சார்பில் கர்த்தர் பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வான். சொல்லுவோம், பயமில்லை, பயமில்லை, என் சார்பில் கர்த்தர் பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, எனக்காக யுத்தம் செய்வான். பயமில்லையே, முந்தினதை நீ பூர்வமாய்
மூன்றாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 14ஆம் அதிகாரம் 14. ஆதலால் கேனாசியனாகிய எப்னோயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரம் ஆயிற்று. ஆமென். 40 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்பர் 1 முதலாவதாக இந்த காலைப்படத்தில் இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு உறுதியான விசுவாசம். நம்பர் 2 இரண்டாவது பெரிய தைரியம், அவனுக்கு இருந்த பெரிய மனதைரியம் அவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு. மூன்றாவது இந்த காலேப்பை குறித்து நான் தியானிச்ச போது அவனுக்கு இருந்த ஒரு பெரிய நற்குணம் என்ன அப்படின்னு சொன்னா உத்தமமாய் பின்பற்றின காலேப். எப்படி பின்பற்றினாராமா சொல்லுங்க? உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே நம்ம உத்தமன் 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 உத்தமன், நல்ல பையன், நல்ல கேரக்டரு, யாரையுமே கடிந்து பேச மாட்டாங்க அப்படின்ற பேர் வாங்குறதல்ல. உத்தமன் என்கிற பேரை யாரிடத்துல ஆண்டவருடைய பிள்ளை வாங்கணும்னா கர்த்தரிடத்துல வாங்கணும். வேதம் சொல்லுகிறது, யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு. உங்களுடைய உத்தமத்தில் நீங்க உறுதியாக இருப்பீர்களே ஆனால் முதலாவதாக உங்களுடைய விசுவாசத்தில் உங்களுக்கு உறுதி. நம்பர் 2 இரண்டாவது உங்களுடைய தைரியத்தில் உறுதி. மூன்றாவது உங்களுடைய உத்தமத்தில் உறுதி. தாவீதுக்கு ஒரு நல்ல சேவகன் இருந்தான், உரியா. பர்சேபாளை தாவீது ஆசைப்பட்டு அடைய நினைத்தான். அதனால உரியாவை தன்னுடைய படையிலிருந்து வர சொல்றான். வந்துட்டான். வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன ட்ரை பண்றான்னா அவனை குடிக்கிறதுக்காக நிறைய மதுபானத்தை கொடுத்து சரி எப்படியாவது அவன் மனசை மாத்திரலான்னு முடிவெடுக்கிறான். ஆனா உரியா சொல்றான், இல்லை நான் அப்படி செய்ய மாட்டேன், அவங்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது. உடனே அடுத்து ஒரு பிளான் பண்றான், இல்லை நீ வீட்டுக்கு போப்பா, வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருந்துட்டு வா அப்படின்னு சொல்றான். இல்லை நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது, கண்டிப்பா நான் போக மாட்டேன். இது எப்படியாவது தான் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக தாவீது பல முயற்சிகளை எடுக்கிறான். ஆனா உரியா எதுலையுமே அவன் தெரியாதில்லை, அவன் எதுவுமே செய்யாத உடனே அவனுடைய கையிலே ஒரு கடிதத்தை எழுதி இந்த மாதிரி இவன் முன்னாடி போரில் நிற்கும்போது அவனை கொன்று அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை எழுதி அவன் கையில் கொடுத்து அனுப்பிட்டான். இப்போ நீ கொடுப்பா அப்படின்னு. ஆனால் அவனுடைய உத்தமம் என்ன அப்படின்னு சொன்னால் போகிற வழியில் அந்த கடிதத்தை அவன் பிரித்து பார்த்துருக்கலாம். என்னன்றதை பிரித்து மட்டும் படிச்சிருந்தான் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு அவனுடைய உயிர் அவனுக்கு கண்டிப்பாக போயிருக்காது. ஆனால் அவன் உத்தமமாய் பின்பற்றுகிறவன். ஒரு உண்மையான உத்தமன் அப்படின்றது யார் அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தர் பண்ணுகிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு கூட ஆசைப்படுறாதவங்க தான் உண்மையான உத்தமர்கள். அவன் விரும்பவே இல்லை. பாருங்களேன், நாங்கள் பைபிள் காலேஜில் வார்டனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் லெட்டர் வரும். பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் நிறைய பேருக்கு லவ் லெட்டர் வரும். அன்னைக்கெல்லாம் இந்த ஃபோன் காலெல்லாம் இல்லாதனால லெட்டர் தான் ரொம்ப பெரிய விஷயம். அதனால லெட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா சந்தோஷ் தமிழ்ச்செல்வன் அப்படின்னு இருக்கும். ஆனால் அது தமிழ் செல்வியாக தான் இருக்கும். ஆமாம், மேலே பேர் கீழே எழுதும்போது அட்ரஸ் ஃபுல்லாக அந்த பையனுடைய பேரை போட்டு பைபிள் காலேஜ் அட்ரஸ் போட்டு பின்னாடி பேர் எழுதும்போது ஒரு ஆம்பளை பிள்ளைய பேர் எழுதிட்டோன்னா அவ்வளோதான், பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் எனக்கு முன்னாடி இருந்த வார்டன் சொன்னார், எத்தனை லெட்டர் வந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த லெட்டர் வந்தாலும் பிரித்து படித்து பார்க்காம கொடுக்க மாட்டோம். அப்போ எப்படி பிரித்து படிக்கிறது அப்படின்னு கேட்டால் அவர் ரொம்ப அழகான ஒரு ஐடியா சொல்லிட்டாரு. அவ்வளோதான், அந்த லெட்டரை எடுத்து கையில் தண்ணியை தொட்டு அந்த ஒட்டி இருக்கிற இடத்துல வச்சோன்னா கொஞ்ச நேரத்தில் ஊறிடும். சின்ன பிளேடு வச்சு அழகாக எடுத்திங்கன்னா வந்துடும். பிரித்து படிச்சுட்டு நல்ல லெட்டராக இருந்தால் கொடுத்துடணும், கெட்ட லெட்டராக இருந்தால் அவனை கூப்பிட்டு வான் பண்ணணும். அதுதான். அப்போ ஆர்வமாக இருக்கும். எதுக்கு? அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கிறது படிக்கிறதுக்கு. இவனுக்கு என்ன லெட்டர் வந்திருக்குடா அப்படின்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். நமக்கும் அப்படி தான். இன்னொருத்தருடைய ஃபோனை கையில் கிடச்சா எவ்வளவோ ஆர்வமாக இருக்குது. என்ன பண்ணியிருக்கிறான், என்ன ஃபோட்டோ வச்சுருக்கிறான், யாரோட பேசினா, எத்தனை மணி நேரம் பேசினா, எல்லாத்தையும் சிபிசிஐடி மாதிரி நம்ம தொழாவணும். ஆனால் நினைத்து கொள்ளுங்கள், கணவனார் மனைவிக்குள்ள முதல்ல எல்லாமே டிரான்ஸ் பண்ணுறதா இருக்கணும். உங்கள் 2 பேருக்குள்ளேயும் மறைவு ஒளிவு கண்டிப்பாக இருக்கக்கூடாது.
அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் கணவருக்கு தெரியாமல் பேசுறது, மனைவிக்கு தெரியாமல் பேசுறது, அந்த உறவு சரியான உறவாக இருந்தால் கூட கண்டிப்பாக ஒரு நாள் அது பிரச்சனையில் உங்களை கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா எனக்கு மறைச்சு நீ எதுக்கு பேசுகிற, உனக்கு மறைச்சு எதுக்கு பேசுகிற அப்படின்னு. ஆனால் இன்னொரு விதத்தில் கணவனார் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறாரு, மனைவி மிஸ்டேக் பண்ணுறாங்க, இதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற அந்த வெறியோட யாருமே நீங்கள் செயல்படாதீங்க. நீங்கள் கண்டுபிடிக்கிற வரை கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறோம்? அதுக்காக ஃபோனை நோண்டுறது, அதுக்காக மெயிலை செக் பண்ணுறது, அதுக்காக எத்தனை மணிக்கு. நீங்கள் அந்த மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற அந்த ரகசியங்களை, உங்களுக்கு சொல்லாத சில ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் ரொம்ப உள்ள இம்டப்தாக போனீங்கன்னா வருத்தப்பட போகிறது நீங்கள் தான், மனசு கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான், அழுதுட்டு இருக்க போகிறது நீங்கள் தான். அவங்க இதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டுபிடிக்கலைன்ற ஒரு பயமாவது இருக்கும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதான் உனக்கு தெரிஞ்சிருச்சே, நீ என்ன பண்ண முடியும், உனக்கு தெரிஞ்சிருச்சே, அந்த மாதிரி போயிடுவாங்க. அதனால நம்ம உங்களுடைய கணவனாரே உங்களுடைய மனைவியை விட்டுருங்க அப்படின்னு சொல்லலை, மனம் போன போக்கில் விட்டுருங்கன்னு சொல்லலை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டா அவர்களுக்காக ஜெபித்து ஆண்டவர் அவங்கள மாற்றணும் அப்படின்னு சொல்லுகிறதை விட நீங்கள் ஒருத்தருடைய அந்த ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொள்றதற்கு ரொம்ப ஆசைப்பட வேண்டாம். ஆனால் அந்த உரியா வாங்கிட்டு போன அந்த லெட்டரை கொண்டு போய் யோவாவினுடைய கையில் கொடுக்கும்போது அதில் எழுதி இருக்குது. அப்போ அந்த யோவாவு என்ன நினச்சிருப்பான், ஏண்டா இத்தனை கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி வந்த, அவன் எழுதி கொடுத்துருக்கிற லெட்டர் ஒன்று கொல்றதுக்கு தாண்டா, அதை பிரித்து படித்து பார்த்துருந்தா கூட நீ ஜீவனோட இருந்திருப்பியே அப்படின்னு கூட ஒரு ஆதங்கம் வந்திருக்கலாம். ஆனால் உத்தமமாய் பின்பற்றினதுனால தான் தாவீதை ஆண்டவர் ரொம்ப நேசித்தார், தாவீதை ஆண்டவர் ரொம்ப விரும்பினார். ஆனால் கர்த்தர் தாவீதையே பழி வாங்கினதுக்கு காரணம் என்னன்னா, உரியா அப்படின்ற ஒரு உத்தமன் மேலே கையை வச்சதுனால தாவீது இருதயத்திற்கு ஏற்ற தாசனாக இருந்ததுக்கு அப்புறம் கூட கர்த்தர் நியாயம் தீர்க்காம விடவே இல்லை. நீங்கள் மட்டும் உத்தமமாக இருப்பீர்களே ஆனால், நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே உனக்கு எதிர்த்தாலும் கண்டிப்பாக உங்களுக்காக கர்த்தர் வழக்காடாம இருக்கவே மாட்டார். கர்த்தர் எப்பொழுதும் உத்தமர்கள் பட்சத்திலே இருப்பார், உண்மையுள்ளவர்கள் பட்சத்திலே கர்த்தர் இருப்பார். நீங்கள் கண்டிப்பாக கைவிடப்பட மாட்டீங்க. உங்களை அப்படி செஞ்சிட முடியாது. உங்களை எது செஞ்சாலும் கர்த்தர் தட்டி கேட்பார். உங்களை செஞ்சுட்டு அவங்க சமாதானமாக வாழ முடியாது, உங்களை செஞ்சுட்டு அப்படி பண்ணிட்டு ஜாலியெல்லாம் இருக்க முடியாது. நீங்கள் உத்தமர்களாக இருக்கும்போது உங்களுக்காக கர்த்தரே வழக்காடுவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. என்னை உத்தமமாய் பின்பற்றின காலேப், அதனால் அவனுக்கு என்ன பண்ண கொடுக்குறேன்னா அந்த மலை நாட்டை அவனுக்கு நான் தருவேன். இன்றைக்கி 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எனக்கு தேவையான முதல் உறுதியான விசுவாசம், நம்பர் 2 ரெண்டாவது உறுதியான தைரியம், மூன்றாவது என்னுடைய உத்தமமான வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மலை நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் துரத்தி விட்டு அவன் கிருபையாய் அரசாட்சி பண்ணினான். அந்த காலேப்பை போல கர்த்தர் நிறைய பேரை கர்த்தர் மாற்ற போறார். உங்களுக்கு 84 வயதிலேயும் உங்கள் பலன் குறையாமல் இருக்க போகிறது. ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க ஆயுசை தரப்போகிறார். உங்களுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் தரப்போகிறார். உங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை கர்த்தர் ஆளுகை செய்ய போகிறார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கிற வரைக்கும் நீங்கள் பலனாய் இருக்க போகிறீர்கள். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமே, ஆனால் கர்த்தர் காலேப்புக்கு இருந்த அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். இதற்கு முன்பாக தைரியமாய் சந்தோஷத்தோடு பலத்தோடு சந்தித்த அந்த சவால்களை நீங்கள் மீண்டும் அதே தைரியத்தோடு சந்திக்க போகிறீர்கள், அதே விசுவாசத்தோடு நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். உங்களுக்கு அதை குறித்த பயம் இருக்காது. இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரையும் உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நீங்கள் தைரியமாய் நிறைவேற்ற போகிறீர்கள். உங்களுடைய வயது குறைவானதினாலே, உங்களுடைய வயது அதிகமானதினாலே நீங்கள் சோர்ந்து போக போவதில்லை. கர்த்தர் 40 வயதிலே இருந்த பலனை 84 வயதிலே தருகிறவர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் இப்ப ஜெபிக்க போறோம். எனக்கு அந்த காலேப்புனுடைய ஆவி எனக்கு வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நூனின் குமாரனாகிய ஜோஷுவாவும் காலேப்பும் விசேஷ ஆவி உடையவர்கள். என்னவாமா? ஸ்பெஷல் ஸ்பிரிட். அவ்வளோதான். 20 லட்சம் ஜனங்களிலையும் ஸ்பெஷல் ஸ்பிரிட். அந்த 12 பேர்லையும் ஸ்பெஷலாக ஒரு ஸ்பிரிட். என்னன்னா, அத்தனை பேரும் அப்படி இருக்கும்போதும் இவங்க 2 பேரும் கானான் தேசத்துக்குள்ள காலடி எடுத்து வைத்தார்கள். எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அவர்களோடு போட்டியிட்டவங்க 10 பேர் 100 பேர் இல்லை, 20 lakhs 20 லட்சம் பேர்ல 2 பேர் ஜெயிச்சாங்க, 2 பேர் வின் பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, உறுதியான விசுவாசம், உறுதியான தைரியம், உத்தமமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. எப்பவுமே முன்னாடி இருக்கிற சூழ்நிலையை பார்த்துடவே கூடாது.
ஏனாக்கின் புத்திரரை பார்த்துடவே கூடாது, கோலியாத்தை பார்த்துடவே கூடாது. கோலியாத்தை பார்க்குறவங்க யாரும் ஜெயிக்கலை, ஆனால் கோலியாத்துக்கு பின்னாடி இருக்கிற கர்த்தரை பார்த்தவங்க தான் ஜெயிச்சாங்க. பிரச்சனையை பார்க்குற யாரும் ஜெயிக்க மாட்டாங்க, பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் பார்க்குறவங்க தான் ஜெயிப்பாங்க. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் இந்த சபையில் இல்லைன்னா அந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் நீங்கள் உண்மையிலேயே அப்படி தான் வந்திருக்கலாம். பிரச்சனை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே பெரிய பர்வதம் போல் நிற்கிறத பார்த்து அப்படியே பயந்து மிரண்டு எப்படி உங்கள் விசுவாசம் எல்லாம் அப்படியே குறைஞ்சு போய் அப்படியே நீங்கள் லோவாக வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒன்றுமே பார்க்காத மகளே, நீ ஒன்றுமே பார்க்காத மகனே, என் வார்த்தையை மட்டும் நீ பாரு, என்னை மட்டும் பாரு, நீ சோர்ந்து போகாத, கண்டிப்பாக உனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார், இந்த தேவையை கர்த்தர் சந்திப்பார், உங்களோடு இருக்கிறத நிரூபிப்பார். அந்த பிரச்சனையின் பேரில் உங்க கண்ணு போக வேண்டாம், உங்க மனசு அதில் செலுத்தாதீங்க. நீங்க அதையே யோசிச்சு அதையே திங்க் பண்ணிட்டே இருக்காதீங்க, அதையே திரும்ப 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 பண்ணாதீங்க. அதை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார். நீங்க செஞ்ச பாவத்தையே நினைச்சு அப்படியே வருத்தப்பட்டு இருக்காதீங்க. அந்த பாவத்தை மன்னிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்கிறதை இப்ப நினைச்சு பாருங்க. ஆண்டவரே, நீர் மன்னிக்கிறதுல தயவு பெருத்த கர்த்தர். ஹல்லேலூயா. உன்னுடைய நஷ்டத்தை பார்த்து அப்படியே இவ்வளவு நஷ்டமாயிட்டேனே, இத்தனை விட்டுட்டேனே, இத்தனை என்ன விட்டு போச்சே அப்படின்றதே பார்த்துட்டு இருக்காம அந்த நஷ்டத்தை ஒரே வருஷத்துல ஈடுகட்டுகிற ஒரு கர்த்தர், 6 மாசத்துல திருப்பி தருகிற கர்த்தர், ஒரே பிசினஸ்ல திருப்பி தருகிற கர்த்தரை பாருங்க. கண்டிப்பாக நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க தோற்று போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. டாக்டர்கள் கொடுத்த ரிசல்ட்டையே பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக எழுதி வைத்திருக்கிற ரிசல்ட்டை நீங்க திரும்பி பாருங்க. உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொன்ன அந்த வார்த்தையை திரும்ப நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக ஊழியக்காரர்கள் சொன்ன வார்த்தை இருக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற இல்லை. நீங்க எழும்புவீங்க, நீங்க எழும்புகிறத பரலோகம் பார்க்க போகிறது, நீங்க நிற்கிறத பரலோகம் பார்க்க போகிறது, நீங்க சுதந்திரிக்க போகிறத பரலோகம் பார்க்க போகிறது. பிரதர் சிஸ்டர், கண்டிப்பா நடக்கும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க மறுபடியும் எழும்பி வந்து நிற்கிறத பரலோகம் பார்த்து சந்தோஷப்பட போகிறது. சத்துரு வெட்கப்பட்டு போக போறான், அவன் அவமானப்பட்டு போக போறான், அவனுடைய மூஞ்சில கரி பூசுகிற நாள் சீக்கிரமா வரப்போகிறது. இல்ல, கண்டிப்பா கரங்களை தட்டும் போதே அந்த பிரசன்னம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அப்படியே வல்லமையாய் Thank you Jesus. Hallelujah. Praise the Lord. அப்படியே எழும்பி நின்று, நன்றி அப்பா, நான் பயப்படுவதில்லை, எனக்கு முன்னே இயேசு கடந்து போகிறவராக இருக்கிறார். பயமில்லை, என் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லை. எங்க அப்பா பேசின வார்த்தைகள் எல்லாம் நினைச்சு நான் பயப்பட போவதில்லை. எங்க அம்மாவே எனக்கு விரதமாக சொன்ன வார்த்தையை வச்சு நான் பயப்பட போறது இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு முன்னே கர்த்தர் கடந்து போகிறார். நான் அந்த கானானை சுதந்தரிப்பேன். நான் அந்த கானானை சுதந்தரிக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தருகிறவர். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய கண்ணு பார்க்கறதை வைத்து ஒரு நாளும் நான் டிசைட் பண்ண போறது இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமா. உங்க கண்கள் அல்ல, உங்க கண்கள் யாரை நோக்க கடவுதுன்னா கர்த்தரையே நோக்க கடவுது. ஆண்டவரே, நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை என் கண்கள் காணணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. என் கண்கள் காணணும். இந்த ஆராதனைக்கு பிற்பாடு நான் நம்புறேன் நிறைய பேருக்கு ஆண்டவர் வந்து இதுவரைக்கும் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையை விட அடுத்த ஸ்டெப்பு கர்த்தர் உங்களுக்காக நிற்கிறத நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்காக இருக்கிற வாக்குத்தத்தம் உங்களுக்கு முன்னாடி வந்து நிறைய இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பெருசா நினைக்கிறத கர்த்தர் டவுன் பண்ணி வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி பெருசு பண்றாரு. அவரை ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி பெருசு பண்றாரு. அதுதான் தாவீது. ஹல்லேலூயா. பாடலாமா அந்த பாட்டை எல்லாரும் விசுவாசத்தோட பாடி இங்கிருந்து போகும்போது, பயமுள்ள ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உறுதியா. நான் எப்படி இருப்பேன்? எல்லாரும் சொல்லுங்க. எல்லாத்துலேயும் எப்படி இருப்பேன்? உறுதியா. ஒரு டைம் எடுத்துட்டோமா, டிசைட் பண்ணிட்டோமா, அவ்வளோதான். என்ன வந்தாலும் பின்னோக்க, அவ்வளோதான். நோ டர்னிங் பேக். திரும்பி பார்க்கவே கூடாது, பின்னாடி போகவே கூடாது, சொல்லவே கூடாது. சரி பார்க்கலாம், எது வந்தாலும் என் இயேசு எனக்கு முன்னே சொல்கிறார். சிலர் கிறிஸ்தவத்துக்கு மாறினதுக்கு பிறகு அதை ஏற்றுக்காதீங்க. அதை நீங்கள் நினைக்கவே, இங்கே போனதுனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை, இங்கே போனதுனால தான். எப்படி அவங்க சொல்லுவாங்க? ஏன் அப்போ அங்கே இருக்கிற எல்லாம் நல்லா இருக்காங்களோ? அங்கே போனதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா? அப்படி கிடையாது. அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆண்டவரே அவங்க கூட இல்லை. ஆனால் நமக்கு பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் நம்மோட இருக்கிற. நம்புறீங்களா இல்லையா? நீ இங்கேருந்து போனதுனால தான் இப்படி இருக்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லலாம். ஆனால் நான் நம்புறேன், வெகு சீக்கிரத்தில் நீ இங்கேருந்து போனதுனால தான் நல்லா இருக்கேன்னு உங்களை பார்த்து சொல்கிற நாள் கண்டிப்பாக வரும்னு நான் நம்புகிறேன். உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறார்.
எல்லாரும் அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்பி உறுதியா, என்ன நடந்தாலும் கொஞ்ச நாள் தான் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த பாடு, ரொம்ப நாள் அல்ல, இக்காலத்து பாடுகள். ஏதாமா ஆண்டவர் சொல்ற இக்காலத்து பாடுகள் இனி உங்களுக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் தான். இந்த பாடெல்லாம் கொஞ்ச நாள் தான், இந்த வருத்தம் எல்லாம் கொஞ்ச நாள் தான். ஆனா அந்த பாடின் மத்தியில, அந்த வருத்தத்தின் மத்தியில நீங்க எப்படி நிக்கணும் சொல்லுங்க? அப்படி உறுதியா நிக்கணும், அப்படி உறுதியா நிக்கணும். பேதுருவை போல நாணல் மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன பண்ணக்கூடாது, சாஞ்சிடக்கூடாது, கையில் கட்டிட்டு வந்து நின்றக்கூடாது. அவன் போனான்னு போய் நின்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் அந்த பிள்ளைக்கு காய்ச்சல் வயிற்றால போகுது, நான் போனேன்ற கூடாது. எப்படி நிக்கணும்? உறுதியான்றது என்ன? செத்தாலும் கொன்று போட்டாலும் இந்த உறுதி உங்களுக்கு எனக்கு வேணும். நான் இந்த கிறிஸ்தவத்தில் இருந்து செத்தாலும் வாழ்ந்தாலும் இங்க தாண்டா நான் இருப்பேன், இங்க இருந்து வலதுபுறமும் இடதுபுறமும் நான் சாய மாட்டேன். அதுதான் விசுவாசம். நான் வாழ்ந்திருந்தாதான் அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா.